வசனங்கள் பார்க்கும் பொழுது பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி வேலை சொல்வதை பார்க்கிறோம். பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுறது அநேக காரியங்கள் அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது பிள்ளையானவரை என்ன செய்யணும் அப்படின்னா நடத்த வேண்டிய வழிகள் நடத்த அப்படி வசனம் கொடுங்க. பிள்ளையை சிறு வயதில் நடத்த அவன் என்ன செய்வான், முதிர் வயதிலும் அதை விடாமல் இருப்பான் என்று சொல்லி எனக்கு சொல்வது பார்த்தேன். என்ன சொல்லுவாங்க, பழமொழி கூட கிராமத்துக்கு வந்து சொல்லுவோம், 5 வளையாதது 50 வளையாது. அப்போ ஒரு நல்ல ஒரு தலைப்பு, ஒரு அருமையான சிறப்பான ஒரு தலைப்பு. அதாவது பிள்ளைகளை வளர்ப்பதுங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். இன்றைக்கு சூழ்நிலை பார்த்தோம்னா பிள்ளைகளை வளர்க்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா முந்தி காலம் இல்லை, என்ன செய்யறாங்க, 2 பேரும் என்ன செய்யறாங்க, வேலைக்கு போற சூழ்நிலை ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வேலைக்கு போயிட்டாங்கன்னா பிள்ளைங்க என்ன செஞ்சுறாங்க, வீட்டில் தனியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து என்ன செஞ்சுருக்கோம், வளர்த்துட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பா நம்ம என்ன தேவனுக்கு பிரியமா, அப்படிதானே, தேவனுக்கு பிரியமா நடப்பது ரொம்ப வளர்ப்பது ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை. ஏன்னா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு பிரியமா நடத்துறது ரொம்ப கஷ்டமான காரியம். நம்ம எளிதாக என்ன சொல்ற நடத்த முடியாது. ஏன்னா உலகம் அவ்வளவு வேகமா நவீனமயம் வந்து உலகத்தில் என்ன செஞ்சு ரொம்ப ஒரு இதாக போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க பார்க்க எதுக்காக தேவனுக்கு பிரியமா நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு காரியத்துக்கு மாத்திரம் என்ன செய்யறேன் நான் சொல்ல ஆசைப்படுறேன். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா என்ன வந்துடும், எல்லாருக்கும் என்ன வந்துடும், சந்தோஷம் வந்து ஒரு மகிழ்ச்சி வந்துடும். இப்போ வீட்டில் இருந்து நீங்க வெளியே போனீங்கன்னு வச்சுக்காங்க, வெளியே ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு கஷ்டம் இருக்கும், இல்லை வேலைக்கு போறது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், வேற ஏதாவது சொல்லியிருப்பாங்க. இப்போ வீட்டிலே இருக்கணும்னா கணவன் மனைவி ஏதாவது சொல்லியிருப்பாங்க, எல்லாம் மாமியார் மருமகள் சொல்லியிருப்பாங்க, அப்பா மகன் சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு கஷ்டமா இருக்கிற நேரத்தில் அந்த பிள்ளைகளை மனதை பார்த்தோம்னா என்ன வந்துடும், நம்ம கவலைலாம் என்ன செஞ்சிடும், சொல்லுங்க நானே பேசிக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க இல்லையா, மகிழ்ச்சி வருமா இல்லையா? பிள்ளைகளை வந்து பார்ப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. பிள்ளைகளை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பது ஒரு பெரிய கிருபை. நம்மளுடைய கையில வந்து ஆண்டவர் அழகான குழந்தைகளை கொடுத்துருக்காங்க. அது ஒரு சிறு பிள்ளைகளா இருக்கலாம், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம். அப்ப அந்த பிள்ளையை வளர்க்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு, நம்மளுக்கு இருக்கு. அந்த பெண்கள்லாம் சிறந்தவர்கள், ஆண்கள்லாம் சிறந்தவர்கள் சொல்லி பேச வந்திருக்காங்க. இந்த வேளையில் கூட பெண்களே என்று சொல்லி பேசும்படியாக அருமையான சகோதரி சுதாகர் சிவா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சிறப்பாக பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஏற்ற வழியிலே நடத்துவது பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி நான் பேச வந்திருக்கேன். இது தலைப்பு கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் தெரியுது, பிள்ளைங்களை வந்து ஆண்டவருக்குள்ள வழி நடத்துறதுல பெண்கள் தான் அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியுது. ஏன்னா பெண்கள் தான் வந்து வீட்டில் அதிக நேரம் இருக்கிறது, பிள்ளைங்கள் கூட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து யார் தான், பெண்கள் தான். வீட்டில் இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லிக் கொடுக்குறது, வசனம் படிக்கிறதுக்கு, ஆண்டவர் பற்றி பைபிளில் உள்ள காரியங்களை கற்றுக் கொடுக்குறது, ஜெபம் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குறது, இது எல்லாமே வீட்டில் அம்மா மாதிரி தான் செய்கிறாங்க. அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு. நிறைய எங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களாம் இருக்காங்க, ஆதாரம் எல்லாம் கையில் நம்ம வச்சுட்டு தான் பேசுகிறோம். அதனால் யாரும் இது பண்ண முடியாது. நான் பெண்கள் தான் அதிகமாக பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லிக் கொடுக்குறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பெண் கல்வி கற்றா அந்த அந்த குடும்பமே ஒரு கல்வி கற்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், ஒரு பெண் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண் அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தா, விசுவாசம் உள்ள தாயாக இருந்தான்னா, ஒரு ஜப வீராங்கனையாக இருந்தால் அந்த குடும்பம் முழுவதுமே ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். வேதத்தில் அதுக்கு ஆதாரம் இருக்குது. என்ன மாதிரி இருக்காங்க, இருக்கிறதுனால இந்த பிள்ளைங்கள்லாம் இப்படி இருக்காங்க. வேதத்துலேயே அதுக்கு ஆதாரம் இருக்குது. 2 தீமோத்தேயு 1:4 5 நம்ம வாசிக்கிறோம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியான
அதுக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்லலாம்னு இப்போ ஆசைப்படுறேன். உதாரணம் தான் எங்களுக்கும் பேச நல்லா இருக்கும். இப்போ ரீசெண்டாக நடந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நான் பிள்ளைங்களுக்கு நிறைய வசனங்கள்லாம் எழுதி கொடுத்து எல்லாரும் வீட்டில் வச்சு படிச்சுட்டு வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் பிள்ளைங்க வந்து வசனம் பயந்து நான் பின்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓடினாங்க. இப்போ நான் சொன்னேன் எல்லாம் வீட்டில் சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னால் நான் அதெல்லாம் பயப்பட மாட்டோம்க்கா அப்படின்னா நான் நினச்சேன் அவங்க அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னால் அவங்க பயப்படுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அவங்க நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம்க்கா அப்படின்னா இல்லை இப்போ யார்கிட்ட சொன்னாலும் பயப்படுவீங்க அப்படின்ட்டு நான் என் அத்தைக்கு தான் பயப்படுவோம் அப்படின்னாங்க. அப்போ ஒரு வீட்டில் அத்தை கூட அவ்வளோ கண்டிப்பாக பிள்ளைங்களை வழி நடத்துறாங்க. பெண்கள்னா அத்தையும் உண்டு தானே இருக்காங்க. கண் முன்னாடி வச்சு சாட்சியெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதனால பிள்ளைங்க வந்து பெண்கள் அப்படிங்கும் போது அம்மா மட்டும்தான் இல்லை, பாட்டி மட்டும்தான் இல்லை, குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க அத்தை சித்தி பெரியம்மாவாக இருக்கலாம், அவங்க கூட என்ன செய்யறாங்க பிள்ளைங்களுக்கு அவ்வளோ கண்டிப்பாக வழி நடத்துறாங்க. நான் இது வரைக்கும் எங்கள் அப்பா சொன்னாங்க தாத்தா சொன்னாங்க இது வரைக்கும் எங்கள் பிள்ளைங்க சொல்லி நான் கேள்விப்படலை, இருக்காங்களான்னு பார்ப்போம். அது மாதிரி பிள்ளைங்களை ஆணைக்குமே வாழ்க்கையில் வழி நடத்துறது அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான ஒரு ஊழியம் வந்து சிறுவர் ஊழியம். அந்த சண்டே ஸ்கூல் ஊழியமாக இருக்கட்டும், விஎன்எஸ்ஸாக இருக்கட்டும், அதில் மேக்சிமம் நம்ம பார்த்தோம்னா முக்கால்வாசி அந்த ஊழியத்துக்கு வர்றது வந்து பெண்களாக தான் இருக்காங்க. பெண்களுக்கு தான் நல்ல ஒரு பாயிண்ட். யாரும் சொன்னாங்க எங்கே போகிறோம் சண்டே கிளாஸ் டீச்சர் யாரும் இருப்பாங்க, பொண்ணு பெண்கள் தான் இருப்பாங்க. டிபிஎஸ் போகிறோம் டேரக்டர் போனால் யாருன்னா பெண்கள் தான் நினைச்சுவாங்க. சண்டை போடுறவங்க நிறைய ஊரில் நான் போவேன் நீ போட இந்த வருஷம் நான் அடுத்த வருஷம் நீ நினைச்சு சண்டை போடுவாங்க. சொல்லுங்க. அது மாதிரி இந்த ஊழியத்தில் வந்து பெரும்பாலும் வந்து பெண்கள் தான் வகிக்கிறாங்க. இந்த ஊழியம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஊழியம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து அந்த பிள்ளைங்க வேத வசனத்தை படித்து கொள்றதுக்கும் இந்த மிஷினரிகளோட வாழ்க்கையை அவங்க கற்றுக் கொடுறதுக்கும் இந்த வீடு
ஃபஸ்ட்டு போய் தான் பேசணும், முதல் நாளாக பேசணும், அப்போ யார் பேசுவோம் அப்படிங்கும்போது நிறைய நான் பார்த்துருக்கேன். என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு நீ போ முதல்ல நீ போ நினைச்சாங்க. சொல்லிங்களா இல்லை நான் என்ன வந்துருக்கேன் அப்படிங்கிற அனுபவம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அக்கா மிக அழகாக சொன்னாங்க, நிறைய காரியங்கள் சொன்னாங்க. எங்கே ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தீமையில் ஆரம்பிச்சாங்க. கரெக்டாக எங்கள் தீமையில் ஆரம்பிச்சு அங்கே அம்மா யார் விசுவாசத்தில் ரொம்ப சிறந்தவங்க, அவங்க பாட்டி எப்படி அதை விட சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ரொம்ப அழகாக வேதத்தில் உள்ள காரியங்களை மோசையை பற்றி சொன்னாங்க. அடுத்து ஒளிச்சுனா வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிதானே? ஆனால் அன்னைக்கு கூட எப்படின்னு தெரியல, ஒளிச்சது தான் மோசை இருந்துட்டாரு. ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்க ஒளிச்சது தான் கஷ்டம், ஒளிச்சிருக்க முடியாது. இன்னைக்கு பிள்ளைங்க ரொம்ப கஷ்டம், ஒளிச்சிருக்க முடியாது. அப்போ பார்ப்போம். இன்னும் பார்க்கும்பொழுது அது மாத்திரம் வேதத்தில் மாத்திரம் இல்லை, நம்ம வெளியில் வந்து நிறைய சொன்னாங்க. குறிப்பாக நம்ம சபையில இருந்து இருந்தாங்க, என் பேரண்ட்களை சொல்லிக் கொடுங்க, என் பாட்டிக்கு அப்படின்னு சொல்லி பாட்டிமார் தாய்மார் தான் பெண்கள் தான் ரொம்ப முக்கியம். காரணம் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் சண்டையில் சொல்லும்போது சொல்கிறோம். அது அத்தை ஒன்று என்ன செஞ்சாங்க, அது எனக்கு அது மட்டும் தான் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க அத்தை சொல்லிக் கொடுத்துருக்காங்க, பயப்படுறாங்க. பரவாயில்ல, ரொம்ப அழகாக சிறப்பாக பேசுனாங்க. நன்றி. அவங்களுக்கு எதிர்த்து பேசுறதுக்கு அருமையான சகோதரி கோமதி வர்றாங்க. என்ன பேச போறாங்க, எப்படி பேச போறாங்கன்னு சொல்ல தெரியல. அவங்களுக்கு கேட்டதுக்கு பதில் கொடுப்பாங்கன்னு பார்ப்போம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிள்ளைகளை தேவனிடத்தில் வழிநடத்துவது என்பது ஆண்களே அப்படிங்கிற தலைப்பில் உங்களை நான் பேச வந்திருக்கிறேன். இந்த பட்டிமன்றத்திற்கு தலைமை வகிக்கும் என் நடுவர் அவர்களுக்கும் என் திருச்சபை மக்களுக்கும் நான் கூட நடுவராக நினைக்கவே பயன்படுத்து பரவாயில்ல, நடுவர் ஒருத்தர் இருக்குங்கிறத அதுதான் ஆண்கள் அப்படிங்கிறது காரணம். ஆண்கள் அவர்களால என்ன வந்துடுது, அந்த ஒரு இது வந்துடுது. பரவாயில்ல, சிறப்பு. எங்கள் பட்டிமன்றத்தை கேட்க வந்திருக்கும் என் திருச்சபை மக்களுக்கும் என் அணியினருக்கும் எங்களை எதிர்த்து பேச வந்திருக்கிற என் எதிர் அணியினருக்கும் முதற்க என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு பிள்ளைகளை தேவனிடத்தில் நடத்துவது ஆண்களே அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச வந்திருக்கிறேன். ஒரு பெண்ணா வந்துட்டு ஆண்கள் பக்கம் வந்து பேசுறேன் அப்படிங்கும் போதே நீங்க வந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் விரும்புறேன். அக்கா ரொம்ப அழகா முன்னாடி பேசினாங்க. நாங்க தான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சண்டே கிளாஸ்க்கெல்லாம் வந்து நாங்க தான் வந்து இருக்கிறோம், நாங்க தான் வந்து பிள்ளைங்களை வந்து கைட் பண்ணி சரியான முறையில் வழி நடத்துறோம் அப்படின்லாம் பேசினாங்க. ஆனா வீட்டில் வந்து சப்போர்ட் இல்லாம அக்கா வந்து பேச முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியான ஒன்று தான் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் தான் கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வீட்டில் வந்து கவனிச்சதில்லைன்னு நினைக்கிறேன். அக்கா கவனிக்க தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து கம்ப தான் எடுத்துட்டு வரணும், ஆனா தகப்பன் ஒரு கண்ணக்காட்டாலே போதும், இந்த பிள்ளை வந்து போய் பொட்டி பப்பா போய் உட்காந்துருக்கும் அப்படிங்கிறது அக்கா தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, பெண்கள் வந்து எப்போதும் செல்லம் கொடுத்து, என்னோட பையன் ஒரே மகன் ஒரே பொண்ணு செல்லம் கொடுத்து இந்த கெட்டு போகிறதுக்கு முக்கிய காரணமே இருக்கிறதே வந்து எனக்கு தெரிஞ்சு பெண்கள் தான் அப்படிங்கிறதுல வேதத்துல இருந்து சில எடுத்துக்காட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னா, நம்மளோட ஆதியாகமம் புஸ்தகம் நம்மளுடைய நோவாவுடைய அவருடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்களுடைய காலத்துல ஒரு பெரிய ஜலப்பிரவாளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து நோவாட்டை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஏன் நோவாட்டை வெளிப்படுத்தினாரு? ஏன்னா தேவன் சொல்றாரு, நான் வந்து பார்க்கறதுல நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள நோவா தான் உத்தமனா இருக்கிறான், அவர் தான் நீதிமானா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து சொல்றாரு. அன்னைக்கு நோவா வந்து உத்தமனாகவும் நீதிமானாகவும் இருந்ததுனால தான் அன்னைக்கு அவங்களுடைய 3 மகன்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மருமகள் எல்லாம் சேர்ந்து ஜலப்பிரவாகத்திலிருந்து தப்பிக்க முடிஞ்சது. அன்னைக்கு உலகத்துல இருந்த ஒரே நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து சொன்னதுனால அவங்களுடைய ஒரே ஒரு குடும்பம் அன்னைக்கு தப்பிச்சு நிற்கிறதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய நோவா தான். சரி, அன்னைக்கு நம்மளுடைய நோவா தான். அன்னைக்கு ஒரு மனுஷனா இருந்து அவர் வந்து என்ன பண்ணாரா, நம்மளுடைய அடுத்த வர சந்ததியினரே அவருடைய கையில தான் இருந்துச்சு. பாருங்க, தன்னுடைய மகன்கள் வந்து அவங்களுடைய பேச்சை கேட்டாங்க. மருமகள் 3 பேரும் சேர்ந்து பேடைக்குள்ள நுழைஞ்சாங்களாம். இந்த காலத்துல நீங்களே யோசிச்சு பாருங்களேன்,
நம்மளுடைய மொர்தெகாயுடைய கதையை நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்தர்னால தான் நம்மளுடைய யூத குலமே வந்து அன்னைக்கு வந்து காக்கப்பட்டது. நிறைய பேர் சொல்லுவாங்க எஸ்தர் அர்த்தத்தை வந்து இருந்து ஜெபம் பண்ணாங்க, அதனாலதான் யூத குலம் வந்து காக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு பின்னாடி இருந்து பக்கபலமா இருந்து எஸ்தர் அனுப்புனது யாரு அப்படிங்கிறத நிறைய டைம் வந்து நம்ம தியானிக்க மறந்துடுறோம். அதுல தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையா இருக்கிறவர் தான் நம்மளுடைய மொர்தெகாய். பாருங்க, நம்மளுடைய எஸ்தர் அப்படிங்கிறவங்க தாயினுடைய எந்த விதமான ஒரு அரவணைப்புமே இல்லாம வளர்ந்த ஒரு பெண் அப்படின்னு முழுக்க முழுக்க
என்ன செஞ்சாங்க, மரணம் தனக்கு போன மரணம் வரும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். மரணமே வந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஜனங்களுக்கு, எந்த ஜனம் என்னுடைய ஜனங்களுக்காக நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜ சமூகத்தில் பேசி ஒரு பெரிய ஒரு விடுதலை அந்த அம்மா கேட்டாங்க. இப்போ இவங்க மிக அழகாக பேசுகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, என்னோட சாராட்ட ஸ்கூலை பற்றி கூட அழகாக சொன்னாங்க. அந்த ஸ்கூல் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன தெரியும், சாராட்டக்கார அம்மையார் அப்படின்னு. நான் கூட இவ்வளோ அப்படிதான் நினைச்சிருக்கேன். இப்போ அம்மா சதவீதம் சொல்றேன்னா அவன் பின்னாடி ஜான் டக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு தெரியும். இந்த நேரத்தில் ஒன்றே சொல்றேன், பொதுவாக நம்ம ஊர்ல என்ன செய்வோம், காலையில என்ன போவோம், கோழி போதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக உலகத்தில் என்ன செய்வாங்க, சேவல் கூவோம். பொதுவாக மனுஷன் என்ன செய்வாங்க, பேசுறாங்க காலையில கோழி 4 மணிக்கு கூவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா கூவுறது இருக்குதான், சேவல் ஆனாங்க கோழிக்கு பேர் வாங்கிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அருமையான சகோதரி. அது போல என்னதான் இருந்தாலும் பெண்கள் முன்னாடி இருந்தாலும் பெண்களுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, நாங்கள் ஆண்கள் தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு அழகாக பேசியிருக்காங்க. இதை எதிர்கொள்வதற்கு அருமையான சகோதரி என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம். ரோசரி மேரி அவங்க வராங்க, கைதட்டி வரவேற்கிறோம். இப்பொழுது பட்டிமன்றத்தை காண வந்திருக்கும் அனைவருக்கும், நடுவர்களுக்கும், சிறுவர் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு 2021ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாடி சகோதரி பேசினாங்க, ஆபரகாம் குறித்து ரொம்ப பேசினாங்க. உண்மைதான், ஆபரகாம் விசுவாசி தான், உண்மைதான். ஆனாலும் இஸ்மவேல் சொல்லுவது யாருன்னு சொல்லலாம், பார்த்தா தான் தெரியும். நீ சொல்லுறது செய்யறது யாரு, நாங்க
நடத்துவாங்க. ஏதாவது வேலை இருக்கு அப்படி இப்படின்னு நான் உழப்பினாலும் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, இல்லை இல்லை நீ உனக்கு அதை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்ன செய்வாங்க, இறப்பு செல்வத்துக்கு என்னை அனுப்பி வைப்பாங்க. அதே மாற்றம்ல நான் கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு அளவுக்கு தெரிய நானே எப்போது 7 மணி ஆயிடுச்சுன்னா ஆலயத்துக்கு நான் போக ஆரம்பிச்சுவேன். அதாவது என்னோட சேர்ந்த பிள்ளைங்களை என்னோட கூட பிறவாத சகோதரிகளை ஏன் மூலமாக என்ன செஞ்சாங்க, ஆனதை வழிநடத்தி வந்தாங்க. இன்னைக்கும் என்னுடைய தம்பி ஒய்ஃபு என்ன செய்ய அவருடைய பிள்ளையை கூட்டிட்டு ஆலய ஆராதனை ஸ்கூலில் தான் போயிட்டு இருக்கா. இது நகரை வந்து ஒரே ஒரு கதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுறேன். ஒரு குருவி உண்டு. அந்த குருவி என்ன செய்யும், தலைகளெல்லாம் கூடு கட்டும். அந்த குருவி வந்து தலைகளை கூடு கட்டினாலும் அந்த பெண் குருவி என்ன செய்யுமா, ஒழுங்கா கூடு கட்டிருக்காரா, கூடு கட்டிருக்கா அந்த குருவி இந்த ஆண் குருவி ஒழுங்கா கூடு கட்டிருக்கான்னு சொல்லிட்டு அதிகமா அதை பார்த்து அது ஒழுங்கா மட்டும் கூடு கட்டாம அது என்ன செய்யுமா, அந்த கூட்டுல போய் முட்டை அந்த கூட்டுல என்ன செய்யும், முட்டை இட்டு குஞ்சுகளை அடகாத்து குஞ்சுகளை பெருத்து அதுக்கு ஆகாரம் எடுத்து அதை என்ன செய்யுமா, எந்த அளவுக்கு ஆண்கள் வந்து அதை செஞ்சிருக்கிறாங்க, ஆண்களுக்கு செஞ்சுட்டு சொல்லி பார்த்துதான் அந்த பெண்களுக்கு என்ன செய்யுமா செயல்படுவான். அதே மாதிரி உலகத்துல இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பிள்ளைகளை எந்த அளவுக்கு அக்கறை கொண்டு பிள்ளைகள் மேல் அக்கறை கொண்டு வளர்ப்பது பெண்களே 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 என்று கூறி வாய்ப்படுத்தி நன்றி விடைபெறுகிறேன். பாத்தீங்கன்னா மேடத்துல அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தான் எழுத முடியல, எழுத வேண்டாம்னு சொல்லி எழுத முடியல. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா சாதாரண பாட்டியில் ஆரம்பிச்சு அவன் கீழ்படுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து அடுத்து ரெபேக்காவை குறித்து அங்கே அவங்க சொன்னாங்க. தெபோரான்னு சொன்னாங்க. நிறைய காரியங்கள் செஞ்சாங்க. பிள்ளைங்களை அங்கே வளர்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது அந்த பெண்களாக இருக்காங்க, தாய்மாரெலாம் இருக்கிறாங்க. நாங்கள் தான் எல்லாமே செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி எஸ்னா குறித்து அவங்க சொன்னாங்க முதலே தான் அப்படின்னு. ஆனால் அழகாக சொல்கிறாங்க, அக்கா சொல்கிறத செஞ்சுக்கலாம், யாரும் சொல்லிக்கலாம். செய்கிறது அங்கே இருந்து ஸ்பாட்டில் இருந்து செய்கிறது யாரு? நாங்கள் தான் செய்யணும், நாங்கள் தான் செஞ்சோம். அப்படிதானே அப்படிதானேக்கா? நாங்கள் தான் செஞ்சோம், பெண்கள் தான் செஞ்சாங்க. அதனால பெண்கள்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி நம்மளோட வாழ்க்கையில் இருந்தோம். நிறைய காரியங்கள் செஞ்சாங்க. எங்கள் அம்மா போக சொன்னாங்க, விருப்பமாக தான் போனேன். அப்படின்னு அது பிறகு ஒரு ஈடுபாடு ஆகிடுது. எனக்கு காரணம் நான் இன்னைக்கு பிடிக்கிற காரணம் என்னுடைய தாயார்னு சொல்லிட்டு அருமையான சகோதரி இப்படி அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்க எதிர்த்து பேசுகிற ஆண்களே சொல்லி என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். பதில் கொடுக்காங்க பார்ப்போம். அவங்க பேசுறதுக்கு வருகை நம்மளை வருகிறது. இந்த வாய்ப்பை அளித்த இந்த தேவனுக்கு நன்றியும் நடுவர்களுக்கு
பெண்கள் டார்ச்சர் பண்றாங்க, பாவம் தான். எப்படிதான் ஆண்கள் சமாளிக்கிறாங்களோ தெரியல. உண்மையிலே ரொம்ப வேதனையா இருக்கு. இதை நான் தப்புதான் நினைக்கிறேன். ஆண்டவருக்கு தான் இருக்கு. அதான்
வசனத்தார பாருங்கள் நான் அதான் பார்த்துருக்கேன். அதை பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேசும்போது அவங்க பேசுறது சரி அப்படின்னு யோசிச்சேன். இவங்க பேசுறது பார்த்தா இல்லை ஆண்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னாங்க. பார்த்தோம்னா ஆதாம் ஏவாள் சம்பவம் தெரியும். முதல்ல ஆண் வர்க்கமே முதல்ல உலகமே ஆண்டவங்க உலகமே நீங்க ஆவண காரணமே யாரு? ஏவாள் தான் அப்படின்றது மிக கடுமையான ஒரு காரணம். இப்படி ஒரு காரணம் அவங்க என்ன சொல்ல வச்சுருக்கா எப்படி பதில் சொல்ல போறாங்கன்னு அது அந்த மாதிரி கிட்ட போனது காரணம் என்ன ஆயிட்டு அவருக்கு வந்து கொடுத்த அவரையும் சாப்பிட வச்சு என்ன செய்ய அப்படி ஒரு தர்மசங்கராகி அதுல வந்து தொடங்கி ஆரம்பிச்சு அப்படி இங்க ஆபரணம் அது சாரால் வந்து அது வரைக்கும் அவங்களுக்கு பெருமை வந்து அறிவிப்பதுக்கு என்ன ஆயிட்டு பெருமை வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து ரெபேக்காவுக்கு சொல்லும்போது அந்த முதல்ல ஆண்டவருடைய தீர்க்கதரிசனத்தை பற்றி என்ன செஞ்சாங்க? தந்திரமா செயல்படுற அந்த பெண்கள் என்ன செய்றாங்க? அவங்க தந்திரமா இருக்காங்க. ரொம்ப ஒரு முன்னோடியே ஒரு பிளான் பண்ணிடுறாங்க. இப்போ நம்மளுக்கு அப்படி கிடையாது. என்ன ஒன்று செய்யணும்னா ஆண்கள் என்ன செய்றாங்க? அங்க போயிட்டு அங்க ஒரு சூழ்நிலையில பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்படிதானே? அப்படிதான் அங்க போய் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனா இந்த பெண்கள் அப்படி இல்லை. பார்க்கும்போது என்ன செஞ்சாங்க? இவங்க நாளைக்கு ஒரு இடத்துல போனா முன்னோடியே பிளான் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க அப்படின்னு அழகாக சொன்னாங்க. அப்படி நிறைய காரியங்கள் சொன்னாங்க. அப்படி சொல்லி நம்ம மொதல் காரியங்கள் சொல்லும்போது கூட அங்க என்ன செஞ்சாங்க? எஸ்தர் இல்லை, எஸ்தர் அமைதியாக கூட இருந்திருக்கலாம். ஆனா முதல்ல என்ன சொன்னாரு? நீ போய் அங்க சொல்லல அப்படின்னா இந்த ஜனங்கள் மட்டும் நாளைக்கு உனக்கும் அதே கதை அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு ஆலோசனையை அங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அழகா ஆண்களை பற்றி உயர்வா பேசுனாங்க. அதே போல தகப்பன் தான் மரியாதையை கற்றுக் கொடுக்காரு, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காரு அப்படின்னு சொல்லி அழகா சொன்னாங்க. நிறைய காரியங்கள் ஏழுக்கால கொடுத்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு சம்பவம். அந்த ஒரு தாய் ஒரு பிள்ளைய தவறான வழியில வழிநடத்துற காரியங்கள் குறித்து சொன்னாங்க. இதுல எப்படி அங்க பதில் சொல்ல போறாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த அருமையான சகோதரி கிருஷ்ணவேணி அவர்கள் அவர்களை இப்போ எதிர்த்து பேச வருகிறாங்க. கிருஷ்ணவேணி அவர்கள் வரவேற்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமையுண்டாவதாக. இந்த பட்டிமன்றத்தை காண வந்திருக்கும் சபை மக்களுக்கும் நண்பர் உற்றார் உறவினர் அனைவருக்கும் நடுவே நிகழ்ச்சிக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய அணிகள் பெண்கள் டீம்ல இருக்கிற என்னுடைய அணிகளுக்கும் எதிரே பெண்கள் அதாவது ஆண்கள் சொல்லி பேச வந்திருக்கிற என்னுடைய பெண்களுக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாதத்தை தொடங்குகிறேன். முதலாவது பேசுறாங்க கோழி பூ. கோழி காலை செய்யும். காலை எதிர்க்கிறது யார் இருக்கிறா முதல்ல வீட்டில்? நடுவரே நீங்க இருக்கீங்களா? அக்கா இருக்கீங்களா? கோழி கூவுது, சேவை கூவுது, காலையிலே கூவுது, 4 மணிக்கே கூவிடுது. அந்த சத்தத்தை கேட்டு எந்திரிக்கிறது யாரு முதல்ல? பெண்கள் தான் நாங்கள் எந்திரிக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, ஆதாம் ஏவாள் சொன்னாங்க. அதான் அந்த பெண்கள் தான் அந்த பழத்தை வச்சு ஏவாள் தான் ஆதாம்கிட்ட கொடுத்தாங்க, அதனால சாப்பிட்டாங்க. இந்த ஆதாம் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? அதாவது தேவரி நீ தந்த ஸ்திரீயானவள். அங்கே போட்டு கொடுத்த புத்தி நான்களுக்கு இருந்துட்டு என்ன ஒரு புத்தியா இந்த புத்தி இருக்க பிள்ளைங்க வளர்க்க முடியுமா? அந்த இந்த ஆள் கூட வாழ முடியுமா? வாழ முடியும், வாழ பிரச்சனை வாழ்ந்துக்கலாம். அந்த பிள்ளைங்க வளர்க்கும் போது இதே புத்தி ஸ்கூல்லேயே அந்த பிள்ளை என்ன செய்யும்? போட்டு கொடுக்கும். கண்டிப்பா யாரும் சொல்றாங்க, ஆதாம் சொல்றா தேவி நீ தந்த ஸ்திரீயானவள் தந்தா நான் சாப்பிட்டேன். எனக்கு சாப்பிட கேட்குறீங்களா? பெண்கள் தான் வாயில குடிச்சிருக்கோம். அதனால பார்த்து பேசுங்க. அதுக்கப்புறம் ஏரோதியா யோவான் தலையை கேட்டாங்க. ஆமா கேட்டாங்க, பெருசா கேட்டாங்க. அதேதான் ஏரோது ராஜா 2 வயசு ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொல்ல சொன்னான். பிள்ளைகளை கொல்ல சொல்றதுதான் அது ஒரு ஆண். சின்ன பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணுச்சு? கண்டிப்பா அதுக்கப்புறம் இல்ல நீங்க செல்லமா எந்த மாதிரி சொல்லுங்க.
கடைசியாளர் வந்தாலும் அதான் சொல்லலாம் எப்போ வருவாங்க என்ன செய்யணும், ஆனால் கரெக்டாக இருந்துருவாங்க, சொல்ல வேண்டியது சொல்லிடுவாங்க. ரொம்ப அழகாக அவர் பேசுனாங்க. ஒவ்வொரு காரியமும் அருமையான இங்கே பேசுகிற அருமையான அவங்க பேசுனதுக்கு எல்லா காரியத்தையும் எழுதினாங்க. ரொம்ப அழகாக நம்ம பதில் கொடுத்தாங்க. ஒவ்வொரு காரியம் ஏரோதியாளர்களை பார்க்கும்பொழுது ஏரோது ராஜாவே இருந்துதான் சின்ன பிள்ளைகளை குழந்தைதான ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல நீர் தந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அதை அவன் காட்டி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அவங்க போட்டு கொடுக்க அவன் வந்து இது என்ன ஒரு பழக்கம், ஆண்களுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சாப்பிடுறாங்க. இது பார்க்கும்பொழுது நிறைய நீதிமொழிகள் இருந்து நிறைய வசனங்களை அவங்க சொல்லுவாங்க. பெண்களை குறித்து இதோட சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்களை வந்து கொடுத்து அவங்க வாக்கியம் என்று சொல்லி அவருக்கு சொல்லப்படுறது நகைமையை குறித்து சொன்னாங்க. அதோட ரூத்து அண்ணாள் நாணயஸ்ரீ அதோட நிறைய காரியங்கள் சொல்லிட்டாங்க. இதில் பார்க்கும் பொழுது பெண்கள் இப்படிலாம் சிறந்து விடுறாங்க. அது மாத்திரம் இல்லை, ஒரு சிறு பெண் அவன் என்ன செஞ்சான், அடிமையாக வந்தான். அடிமையாக வந்ததுல என்ன செஞ்சான், அங்கே எஜமானுக்கு அங்கே அவன் அடிமையாக இருக்கும்போது கூட அவனுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுப்பதற்காக நாம புஸ்தகத்தை எங்கள் போனால் சரியான சொல்லி அதை சொல்வதை பார்க்கணும். அந்த அளவுக்கு பெண்கள் என்ன செய்கிறாங்க, மிக அழகாக இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைகளை வளர்ப்பதிலும் இல்லை பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க, ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க. இது கடைசியாக நம்முடைய அண்ணன் ஆண்களே இதை எதிர்த்து பேச வராங்க. என்ன பேசுறான்னு பார்ப்போம். நம்ம அவர்களே வரவேற்கிறோம். இந்த அருமையான வருடத்தின் முதல் நாளில் கூட வந்திருக்கும் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வீற்றிருக்கும் ஆண் நடுவர் அவர்களுக்கும் பெண்களே என்று பேச வந்திருக்கும் பெண்களுக்கும் ஆண்கள் தான் என்று உண்மையை பேச வந்திருக்கும் என் உடன் சகோதரிகளுக்கும் இந்த மாலை நேரத்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான எதிர்ப்பு பேசினார்கள். 3 மாதம் ஒழித்து வைத்து வளர்ப்பது வந்து ரொம்ப கடினமாக, ரொம்ப கஷ்டமாக. 3 மாதம் ஒழிச்சு வச்சு வளர்ப்பது. பட்டிமன்ற தோகுறதுனால ஒரு மணி நேரத்துக்குனால எல்லாரும் குடிக்கிட்டு செஞ்சோம்னா ஒரு ரிஹர்சல் பார்த்தோம். அவங்க பார்க்கும்போது அதுக்கான சகோதரி சொன்னாங்க, 4 மாதம் நாய் கூட வளர்த்துருமா. எப்படி நல்லா இருக்க பழமொழி என்ன சொல்லுங்க. அந்த பழமொழி இப்போ தான் அந்த பட்டிமன்றம் நடப்பதற்கு முன்னாலே கேள்விப்பட்டேன். சகோதரி தான் சொன்னாங்க, நான் சொல்லலை. 4 மாதம் நாய் கூட வளர்த்தணுமா. நல்லா இருக்கு பழமொழி. ஆமா நடுவர் அவர்களே, என்னமா கஷ்டப்பட்டீங்க 3 மாதம், அதுதான் வளர்ந்துருக்கு பிள்ளை. நீங்க 3 மாதம் இன்னொரு மாதம் கூட வளர்க்கலாமா. அது ஏன், அது எப்படி அப்படின்னு கேட்டேன். 4 மாதத்துக்கு என்னத்தை கொடுத்தாலும் ஸ்பிரிங்கு என்ன செஞ்சிருமா, தூங்கிடுமா. அது தொந்தரவே பண்ணாது. அழுதுச்சுன்னா பால் கொடுத்தா போதுமா, தூங்கிடுமா, தொந்தரவே இருக்காது. அதுக்கப்புறம் இப்படி பிள்ளைய வளர்க்குறது தான் கஷ்டமா. அது அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனாலும் மனசாட்சியை ஒழிச்சு வச்சுக்கிட்டு போய் வாயில 3 மாதத்துல ஒழிச்சு வச்சு வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. எங்கள் தாயார் வந்து 3 மாதம் ஒழிச்சு வச்சு எங்கள் மோசையை வளர்த்துருக்காரு. சரிம்மா 3 மாதம் ஒழிச்சு வச்சு வளர்த்துட்டாங்க. ஒரு தாய் வளர்த்தாங்க. அதுக்கப்புறமும் ஒரு பொம்பளை தான் எடுத்து செஞ்சா வளர்த்து பெரியவனா ஆக்குனா. எப்படி ஆக்குனா, கொலகாரனா ஆக்குனா. மோசையை கொலகாரனா வளர்த்துருக்காங்க. ஆனால் பாருங்க, அதே மோசே தப்பிச்சு கழிச்சு பொம்பளை ஓடி போனா அங்கே எதிரோ அப்படிங்கிற ஒரு மனுஷன் கையில் இருந்து அப்படின்னா. அதுக்கப்புறம் எப்படி மாறினா தெரியுமா அந்த மோசே, சாந்த குணமுள்ளவர். தேவனே அந்த மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார், அவன் சாந்த குணமுள்ளவன் அப்படின்னு சொல்லி தேவனே அந்த மோசையை குறித்து சாந்த குணமுள்ளவன் என்று சாட்சி சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த எத்திரோ வளர்த்தான். அது மாத்திரமில்ல, அந்த எத்திரோ வளர்த்த மகளையே அவனுக்கு செஞ்சான், மனைவியாக கட்டி கொடுத்தான். அவன் பாக்கியமாங்க ஒரு ஆம்பளை வளர்த்த பெண்ணை கேட்டிருக்கான். அதனால தான் என்ன செஞ்சான், கடைசி வரை அவன் முடிந்த நிறைவேற்ற முடிஞ்சது. அப்புறம் காலையில் முதல்ல யார் எழுப்புவாங்களா, நல்ல கேள்வி கேட்டு போனாங்க சகோதரி. எங்கள் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவோம்னா, பால் உடைக்க நான் தான் டெய்லி காலையில் வெளியில் வருவேன். அப்போ எனக்கு இது ரொம்ப சிரமமாக போச்சு. இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம தலைமையில் வந்து ஏற்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஒரு தூக்கு பார்த்தோம். எத்தனை மணிக்கு வருவேன் பார்க்குறேன். 6 மணிக்கு வருவாங்க. 6 மணிக்கு வருவாங்க. அந்த 6 மணிக்கு வந்து பால் வாங்குறதுக்கு கூட எதிர்க்க முடியாது. நான் தான் போய் வாங்குவேன். அது நானும் எவ்வளவோ காலையில் பாருங்க. ஆமாம், இருந்தாலும் என்ன பண்ணேன், அவள் பலவீன பாண்டவன் அப்படின்னு சொல்லி
ஒன்றுமே பண்ண முடியாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வாங்கிட்டேன். எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. என்ன பண்ணேன்னா ஒரு தூக்கு பாத்திரத்தை என்ன பண்ணேன், வாசல்ல தொங்க போட்டுட்டேன். நைட்டு 10:30 தூங்க போகும்போது தூக்கு பாத்திரத்தை தொங்க போட்டுவோம். மறுநாள் காலைல வரும்போது அவர் என்ன பண்ணுவாரு, ஊற்றிட்டு போயிடுவாரு. அதனால ஊற்றிட்டு போயிடுவாரு. நாங்கள் எந்திரிச்சு போய் எடுத்தோம். அப்புறம் அந்த ஏவல் சொன்னாலாம், ஆண்டவராக எனக்கு நீர் தந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அவன் சொன்னதுக்கு காரணம் தெரியுமா? அவன் சாப்பிட மாட்டான். அவன் டார்ச்சர் தாங்க முடியாது. அவனுடைய டார்ச்சர் தாங்க முடியாம என்ன செஞ்சுட்டான், சாப்பிட்டுட்டான். அப்ப என்ன செய்ய முடியும்? அப்ப நடந்த சம்பவத்தை ஆண்டவர் சொல்லதானே செய்யணும். எங்க ஆண்கள் எப்படின்னா எப்பவுமே உள்ளதை மறைக்க மாட்டாங்க, அப்படியே செஞ்சுருவாங்க. வெளுத்ததெல்லாம் பால் நம்புறவங்க, வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள். ஆமா. அப்புறம் ஏரோது வந்து 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை ஃபுல்லாக கொல்ல சொல்லிட்டான். அவன் சொன்னதுக்கு காரணமே ஏசுக்கு கொள்ளணும், நமக்கு எதிராக ராஜா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் கொண்டான். பிள்ளையை கொள்ளணும்னு நினைச்சுட்டு அவன் கொல்ல, நமக்கு எதிராக ஒரு மனுஷன் உருவாக்கினா அவனை உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டான். அதை வந்து இவங்க வந்து சொன்னாங்க. அவன் ஒரு ஆண், அவன் வந்து பிள்ளை எப்படி கொள்ளுக்கு கட்டளை போட்டாங்க. பார்வோனும் அதே கட்டளையை போட்டான். அதை ஏன் சொல்லலை? தலைப்பு வந்து ஆண்களா பெண்களா தான், அந்நிய தேசமா சுய தேசமா இல்லை. தலைப்பு வந்து ஆண்களா பெண்களான்னு தான். அவனும் ஒரு ஆண் தான், பார்வனும் ஒரு ஆண் தான். அவனும் கட்டளை போட்டான். அதுக்கு அவங்க ஒழிச்சு வச்சு தன்னுடைய சுய பலத்தில் என்ன செஞ்சாங்க, மோசைய வளர்த்தாங்க. ஆனா இங்க ஏறது கட்டளை போட்டான். அந்த மரியாதை யோசிக்கும் சுய பலத்தில் நிற்கல, தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு தேவதூதனால் என்ன செஞ்சாங்க, நடத்தப்பட்டு பிள்ளை காப்பாற்றப்பட்டது. அதுக்கு வந்து யோசேப்புடைய சாதுரியமான நடத்தை தான் என்ன செய்யணும், அதுக்கு காரணம். அப்புறம் செல்லம் கொடுப்பதே ஆண்கள் தான். தலைமையே மாற்றிட்டாங்க நண்பர்களே. பிள்ளைகளே தேவனுக்கு பிரியமாய் வளர்ப்பது ஆண்களா பெண்களா சொல்லி அதான் தலைப்பு. செல்லம் கொடுக்கிறது ஆண்களா. செல்லம் கொடுக்கறதுல என்ன தப்பு? செல்லம் கொடுக்கறது தப்பே கிடையாது. பிள்ளைகளுக்கு மீது பாசம் செலுத்தலாம், செல்லமா இருக்கலாம், அது தவறே கிடையாது. ஆனால் கண்டித்து உணர்ந்து நடத்துவது யாருடைய பங்கு அதிகம், அதுதான் இந்த தலைப்பு. அப்படி பார்க்கும்போது ஆண்களுடைய பங்கு தான் அங்கு அதிகமாக இருக்குது. பெண்கள் சொன்னா பிள்ளைங்க கேட்காது. அருமையான சமத்தை செஞ்சுட்டாங்க, நமக்கு சாதகமா சாட்சி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா ஆண்கள் வந்து கண்ணால் பார்த்தா என்ன செய்யும், பிள்ளை பயப்படும், நிற்கும். அது மட்டும் இல்லை, இந்த பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க என்ன சொல்லி வளர்ப்பாங்க அப்படின்னா, பிள்ளைகிட்ட ஏதாவது தப்பு அப்பாட்ட சொல்லிடுவேன். அப்பா எப்போ பூச்சாண்டி மாறி அப்பா ஒரு சாண்டி மாறி சொல்லி வளர்த்தா எப்படிப்பா? நீங்க இருக்கிறதுக்குள்ள வீட்டுல அண்ணாம்மா வீட்டுல இருந்துட்டு அண்ணா எப்போ போதா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு. அவர்கிட்ட வந்த சத்தமோட அடிச்சுதாரு பிடிச்சுதாரு ஒரு மிரட்டி வந்த பாவம் பிள்ளை என்ன செய்யும்? ஆமா, அவரே 2 நாள் 3 நாள் சில இடத்துல 7 நாள் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சில இடத்துல பாறையில கூட இருக்காங்க. 6 மாதத்துக்கு கூட என்ன செய்யறாங்க, வராங்க. வந்த உடனே பிள்ளைகிட்ட போய் அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை மிரட்டி இருக்க முடியுமா நடுவர்களே? ஆனால் பிள்ளை சேட்டை பண்ணும்போது, தேவனுக்கு பிரியமற்ற வழியில போகும்போது கண்டித்து உணர்த்துவது ஆண். அதை அந்த பெண் செய்ய மாட்டாங்க. ஏன்னா எப்போதுமே நம்ம பிள்ளையை குறைச்சி பேசுறதுக்கு எந்த தாயும் செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஆமா, அதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. யாரும் நம்மளுடைய பிள்ளைய வந்து குறை சொல்லிடக்கூடாது. நம்ம பிள்ளை குறை சொன்னா யாருக்கு அப்படி செஞ்சிருக்காரு, இது வந்து பெண்கள் சொல்லுவாங்க. ஆனா ஆண் அப்படி சொல்ல மாட்டான். ஒரு பக்கத்து வீடோ அல்லது யாரோ வந்து நம்முடைய பிள்ளை மேல தவறு சொல்லும்போது நம்முடைய பிள்ளை என்ன செஞ்சது, அதை ஒரு ஆண் சிந்திப்பான். வேதாகமத்தின்படி அப்படி நிறைய செஞ்சிருக்கிறாங்க, கண்டித்து உணர்த்திருக்கிறாங்க, வழி நடத்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு யாக்கோபுடைய பிள்ளைகள், அவனுடைய பிள்ளைகள அந்த அந்த யோசிப்பு இருக்க முடியல, எல்லாரும் செய்யற தப்பல நிச்சயமா அப்பாட்ட போய் சொல்லுவான், அம்மாட்ட போய் சொல்ல மாட்டான். ஏன் தெரியுமா? அப்பாவுக்கு தான் அந்த கண்டித்து உணர்த்தக்கூடிய தகுதியையும் திறமையும் ஆண்டவர் இயற்கையிலேயே கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளை வளர்ப்பது வந்து பெண்கள் தான் அதிகம். அதாவது அதிகமா பிள்ளைகள்கிட்ட இருந்து நேரத்தை பொழுதையும் செலவழித்து பிள்ளைகளை வளர்ப்பது அதிகம் வந்து பெண்கள் தான். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் யாரும் சொல்ல முடியாது. ஆனால் தேவனுக்கு பிரியமாய் வளர்ப்பது ஆண்களே. சாமுவேலை குறித்து சொன்னாங்க. சாமுவேலை அண்ணால் கொண்டு வந்து தேவாலயத்தில் போட்டு போயிட்டாங்க. என்ன செஞ்சா? போட்டுட்டு போயிட்டா. ஆமா,
ஆகையினால் நடுவர்களே தீர்க்கதரிசி உருவாக்குனது ஆண் தான். ஆமா, தீர்க்கதரிசிகள்லயுமே அதிகம் வந்து ஆண்கள் தான், பெண்கள் இல்லைன்னு சொல்லல, அதிகம் ஆண்கள் தான். அப்புறம் 5 மீன் அந்த சம்பவத்தை அருமையா சொன்னாங்க. தாய் வந்து ஆமா தாய் தான் எல்லா வீட்லையும் சமையல் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சில வீட்டுல வாய்ப்பு வசதிகள் மாறி வரும், அப்போ ஆண்கள் பண்ணுவாங்க. எல்லா வீட்லையும் தாய் தான் சமையல் பண்ணுவாங்க. பிள்ளைகளுக்கு அந்த ஒரு நாளாக பண்றாங்க. அந்த ஒரு வகையில் தான் அதையும் பண்ண வந்தாலும் சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நடுவர்களை நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த சம்பவம் 2 இடத்திலே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரத்தில், மார்க் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு நடந்த மாநாடே ஒரு ஆண்கள் மாநாடு. இங்கு வந்து பெண்கள் இல்லை. இல்ல இல்ல அப்படி நீங்க சொல்ல முடியாது. இல்ல, நீங்க வேதாகமத்தில் 2 ஆதாரங்கள் இருக்குது. வேதாகமத்தில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 4 இடத்துல இருக்கு. நீங்க சொல்லுங்க, நான் கடைசி நான் சொல்றேன். நீங்க சொல்ற அந்த சம்பவம் வந்து 7 அப்பம் 5 அப்பம் 2 மீன்கிறது வேற சம்பவம். 2 இடத்தில் ஆண்டவர் வந்து போஷித்திருக்கிறார். 5 அப்பம் 2 மீன் போஷித்த இடத்துல புருஷர்கள் மாத்திரம்தான் வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறேன். 50 பேராக பந்தியில் இருக்க வைத்து அதை புசித்தவர்கள் 5000 புருஷராக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமம் சொல்லுகிறது. யோவான் 6:7, மார்க் 6:44 சொல்லுது. அது மாத்திரமல்ல, பிலிப்புட்ட ஆண்டவர் சொல்றாரு, இங்க திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது போய் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் அப்படின்னு சொல்லி ஆண் தன்மையில அவர் பேசுவாரு. ஒவ்வொருவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட அப்படின்னு சொல்லி ஆண் தன்மையில் தான் பேசுவாரு. ஒருவேளை ஆண்களும் பெண்களும் கலந்து இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் பிலிப்பு சொல்கிறார் ஒவ்வொருவனுக்கும் அப்படின்னு சொல்லி அங்க தெளிவாக சொல்கிறார். ஆகையினாலே இந்த இடத்தில் இருந்தவர்கள் ஆண்கள் மட்டும்தான். ஆகையினாலே அங்க வந்து பெண் வந்து கொடுக்க சொல்லல. அப்போ அந்த சிறுவனுக்கு பக்கத்துல அவனுடைய தகப்பனார் கட்டாயமாக இருக்கணும். அந்த தகப்பனார் முதல் பேர்ல அவங்க கொடுத்திருக்கலாம், அல்லது அந்த சிறு பையனும் ஒரு ஆண் தான். ஆகையினாலே ஆண்கள் தான் தேவனுக்கு பிரியமாக பிள்ளைகளை வளர்ந்தது முதல் பங்கு. 2வது, நம்ம பைபிளை பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயின், சேத், மோவாப், பென்னமி, ரூபன், சிமியோன், லேவி, இப்படி நிறைய பேர் வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். பெண்கள் பேர் வைத்த பிள்ளைகளுடைய இந்த முடிவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனால் அதே இடத்துல ஆண்கள் பெயர் வைத்த பிள்ளைகளை பார்த்தீங்க அப்படின்னா தேவனுக்கேற்ற வழிகளில் நடந்திருக்கும். இப்போ பாருங்க, அதுல இந்த யாக்கோபு பெற்ற 12 பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்களா? 12 பேருக்கு பேர் வச்சது அவனுடைய மனைவிமார்கள் தான். ஆனா சாவ போற நேரத்தில் அவரை ராஜ்யம் என்ன செய்வா? பிள்ளைக்கு பெண்ணை சொல்லி பேர் வைப்பா, வச்சுட்டு செத்து போவா. செத்த உடனே என்ன பண்ணுவா தெரியுமா? பெண்ணமி நல்ல அதை வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெண்ணமீன் என்று சொல்லி அவன் பேரை மாற்றி விடுவான். அந்த பெண்ணாணி என்றால் என் வேதனையின் மகன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவனுடைய தாய் நான் துக்கங்களை பெற்று அப்படின்னு சொல்லி வேதனையில பெற்றுன்னு சொல்லி வேதனையின் மகன் அப்படின்னு சொல்லி பெண்ணமீன் கிடைச்சுவா. இல்லை அவன் வேதனையின் மகன் இல்லை, அவன் வலதுகரத்தின் குமாரன், மதிப்பிற்குரியவன் என்கிற அர்த்தத்தில் பெண்ணமீன் என்று சொல்லி பெயரை மாற்றி வைப்பார். இதுதான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள பிரச்சனை மட்டும்தான் வித்தியாசம். பிறப்பில் இருந்தே பெண்கள் எங்கெங்கெல்லாம் முந்தி சென்று தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக செய்கிறார்களோ அங்கெல்லாம் பிள்ளைகளுடைய வளர்ப்பு சரியாக இருக்காது. ஆனால் ஆண் அப்படி இல்லை. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பதாகவும் பல முறை சிந்திப்பான். சிந்தித்து அந்த காரியத்தை செயல்படுவான். அதன் பின்பு அவன் காலை பின்னெடுத்து வைக்க மாட்டான். பாருங்க, ஏவல் பெற்ற உடனே சொல்லுவா, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படின்னு சொல்லி தாயின் அப்படின்னு பேர் இருக்கா. முதல்ல கொலகாரனா மாறிடும். இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நேரம் காணாது என்பதனால் நான் சுருக்கமாக என்னுடைய கருத்தை முடிக்க முன் வருகிறேன். இப்போ சிம்சோன் பாருங்க, சிம்சோனும் பிறக்கிறான். சிம்சோனுக்கும் தேவதன் வந்து அவனுடைய தாயார் தரிசனமாக சொல்லுவாங்க. அந்த தரிசனத்தின்படி ஒரு குமாரன் பிறப்பான். அவனுக்கு பேர் வச்சது யாருன்னா அவனுடைய தாய் தான். சிம்சோன் என்று சொல்லி பேர் வைப்பா. இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டே போனோம்னா இன்னைக்கு நேரம் காணாது. அது மாத்திரம் இல்லை, இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னோம்னா பிள்ளை வந்து சேட்டப்படுத்துறீங்க. இப்போ என்னுடைய வீட்டில் இருக்குது, என் பையன் சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து முழுக்க பிறந்ததுலேருந்து அவள் கைப்பட வளர்ந்துட்டு வருவான். என் பெரிய பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் முழுக்க பிறந்ததுலேருந்து யான் கைப்பட வளர்ந்துட்டு இருக்கான். இப்போ பெரிய பையில அரசன்னா போதும் அப்படி இருக்கணும், அந்த காரியத்தை செய்ய மாட்டான் விட்டுருவான், அப்படி இருக்கணும். சின்ன பையனை சொன்னோம்னா
நோன்னா இன்னும் ஆனாலே அது படிக்க தெரியல, ஏபிசிடியே தெரியாது, நோன்னா அப்படிங்கிறது. இல்லை யாரை சொல்லுதா? அம்மா அம்மா சொல்லுதா? நோ போய்விட்டுதான், நோன்னா அப்படிங்கிறது. அப்புறம் ஏதாவது சேட்டை பண்ணி அதை அதற்குள்ள சத்தம் போட்டோம்னா இப்படி நின்று நம்ம முறைச்சி பார்க்குறது. ஆனால் பெரிய பையன் அப்படி இல்லை, அவன் சொல்ல உடனே நிச்சயம் கேட்டுக்கிடுவான். அப்புறம் சேட்டை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அரட்டணும்னா என்ன தெரியுமா, அப்படியே முறைச்சி பார்ப்பான். யுவாக்கு விடல, என் பிள்ளை எவ்வளோ பாவம் போல நிற்குது, இப்படி மறக்குது என் பிள்ளை அப்படின்னு நினைச்சுவான். ஊடலை வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் எப்படி அந்த பிள்ளை கேட்கும்? இப்படி பிள்ளைகளை வந்து தேவனுக்கு ஏற்றபடி வளர்க்க கூடாதபடிக்கு தடையாக இருப்பது யாருன்னா பெண்கள் தான். ஆண்கள் வந்து சரியாக இருக்காங்க வளர்ப்பாங்க. அப்புறம் ஒரு மாதம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பையனை தொட்டில் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் வெளியில தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வந்தா ரொம்ப ஆக்ரோஷமா கோபத்தோட வந்தா, 1 மணி நேரம் ஆடுறது தூக்கவே மாட்டேங்க, வந்து ஆடுக்க உங்க பிள்ளைய ஏதாவது ஏன் பிள்ளையா அது தூக்க மாட்டேங்க, நான் வந்து ஆடுவோம். அப்போ ஏன் ஒரு தாயா முடியாதா? உடனே என்ன பண்ண, நான் போய் அவளை சத்தம் போட்டு தூக்கடா ராசா அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்துல தூக்கிட்டாங்க. 1 மணி நேரமா போட்டு ஆடினாலும் தூக்கல, 5 நிமிஷத்துல தூக்கிட்டான். உடனே அடுத்த என்ன பண்ணா, 2 பிள்ளைங்க போட்டு பொருள் ஆடிட்டு இருக்கும்போது பாட்டு படிக்கிறேன், பாட்டு படிச்சு அது தாளாடிட்டு இருக்கும்போது அவனும் சேர்ந்து பாட்டு படிக்கான். ஏன் சேர்ந்து அவனுக்கு அதிகமாக வருது. ஒரு காமதர் அச்சத்துல தூக்கவே மாட்டேங்கிறான். இந்தா நிப்பாட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நிப்பாட்டு படித்தேன். 5 நிமிஷத்துல எழுதிட்டான் அப்படின்ட்டான். படிச்சது தெரியல. நடுவர் அவர்களே, குழந்தையை தாளாக்குவதிலும் சில ராகங்கள் இருக்குது. ராகமே தெரியல, அது வேந்தத்தை முடிக்கிற அந்த ராகத்தை கேட்டுக்கிட்டு அப்போ எப்படி அது தூங்கும்? இவன் சொல்லுபடி கேட்க மாட்டேங்கிறான். அது மாத்திரமா பிள்ளை என்னென்னலாம் சொல்லி திட்டுறாங்க தெரியுமா நடுவர் அவர்களே? நம்ம வேலைக்கு போயிடுறதுலாம் தெரிய மாட்டேங்குது. வீட்டில் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் இவங்க என்னெல்லாம் பிள்ளைகிட்ட பேசுறாங்கிறது தெரிஞ்சு போயிருது. இப்பெல்லாம் பேசினா அவங்க பேச எப்படி கேட்கும்? எப்படி நல்லவங்க நடத்துவாங்க. நிறைய பட்ட பேர்லாம் வைக்காங்க, அவங்க அழகா பேரெல்லாம் வச்சிருக்கோம். அப்போ எங்க வீட்டில் மட்டும் இல்லை, எல்லா வீட்லையும் என்ன செய்யும், நடக்கதான் செய்யும். அழகான பேரை வச்சுக்கிட்டு, சர்டிஃபிகேட்ல பேரை வச்சுக்கிட்டு இவங்க வந்து பலவிதமான பட்ட பெயர்கள், துணை பெயர்கள், அதுவும் காதில் கேட்க முடியாத மாதிரி கெட்ட வார்த்தை மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன கர்த்தத்தை சுதந்திரம். அப்புறம் எப்படி அந்த பிள்ளை கர்த்தரை கேட்டு வழியில் நடக்கும்? ஆகினால் பிரியமானவர்களே, இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆண்கள் தான் தேவனுக்கு பிரியமாக பிள்ளைகளை வளர்க்க முடியும். அதாவது பிள்ளைகளை வளர்க்கிற பொறுப்பு வந்து பெண்களுக்கு தான் அதிகம் இருக்கு, அவங்களால தான் அதிக முடியும். ஆனா நம்முடைய தலைப்பு என்ன அப்படின்னா, தேவனுக்கு ஏற்றபடி பிள்ளைகளை வளர்ப்பது ஆண்களா பெண்களா? அது வந்து ஆண்களே தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகையினால் நடுவர் அவர்களே, உங்கள் வீட்டிலும் 2 குழந்தைகளை, செல்ல கண்மணிகளை வளர்த்து வருகிறீர்கள். உங்கள் மனைவி அவர்களிடத்தில் படாத பாடுபட்டு தேவனுக்கு ஏற்றபடி பிரியமாக உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து வருகிறார். அதையெல்லாம் எங்களுக்கும் தெரியும். நாங்களும் உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கும் போது பார்த்திருக்கிற மகிழால் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு நீங்கள் தீர்ப்பை வேதாமத்தின்படி ஆண்டவருக்கு ஏற்றபடி நீங்கள் தீர்ப்பு கொடுக்கும்படியாக உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. ஏதாவது நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. அவ்வளோதானே, இங்கே பெண்கள்லாம் கொடுத்துட்டாங்க. நாங்கள் கரெக்டாக 8 நிமிஷம் 9 நிமிஷம் முடிச்சிட்டோம். அங்கே 10-15 நிமிஷத்தை தாண்டி போயிட்டு நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க அந்த ஆண்களே பேசுறது அந்த வெளியில் டைம் நேரம் என்னென்ன எதுவுமே தெரியாமல் அந்த அளவுக்கு ஒரு எல்லா காரியம் நிறைய காரியங்களை சொன்னாங்க. அருமையாக அண்ணன் சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் சொன்ன எல்லா காரியங்களும் அவங்க அழகாக சொன்னாங்க. எல்லாமே பெண்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அருமை அக்கா சொன்ன மாதிரி காலையில் யார் இருந்திருக்கேன், எங்கள் வீட்டில் நான் தாயா இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேலை அது மாதிரி தான், வேற எதுவும் எனக்கு தெரியல. பரவாயில்ல, அந்த அளவுக்கு இதே போல பிள்ளைகளை வளர்ப்பதையும் வேதாந்தத்தின்படியும் சரி, உலகப்பிரமான ஆண்கள் தான் தூண்களாக இருக்காங்க, ஆண்கள் தான் அவங்க வழிகாட்டியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை அங்கே சொன்னாங்க. அது போல பெயர் வைக்கிற விஷயத்தில் அவங்க அதை குறித்து சொன்னாங்க. அது மட்டும் இது பார்க்கும்போது சாமியை குறித்து சொல்லும்போது ஏழு தான் அதை உருவாக்கணும்னு சொன்னாங்க. அது சொன்ன காரியத்தில் ஒரே ஒரு வருஷம் ஒரு மாநாடு, ஆண்கள் மாநாடு
20வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பார்க்கும்பொழுது அதே சம்பவம், அந்த மலைப்பிரசங்கம், ஆண்டவராகிய இயேசு சொன்ன அந்த மலைப்பிரசங்கம், அந்த செய்தி அதில் வரும்பொழுது அங்கே 17வது வசனத்தில் பார்க்கும்பொழுது அதற்கு அவர்கள், இங்கே எங்களுக்கு 5 அப்பமும் 2 மீன்களை எல்லாம் வேறொன்றும் இல்லை என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. அது சொல்லிட்டு அடுத்த வரும்போது அடுத்த வசனம் பார்க்கும்பொழுது அப்புறம் அந்த சீசர்கள் அதை பிரித்து அந்த காரியங்கள் 20வது வசனம் பார்க்கும்போது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான பொருட்கள் 12 பேர் எடுத்தார்கள். 21வது வசனம், ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷன் ஏற்புடைய 5000 பேர் இருந்தார்கள் சொல்லி சொன்னாங்க. அவங்க பாருங்க, இந்த இடத்துல ஆனால் வந்து ஆண்கள் மாநாடு அது ஒன்று மாத்திரம் இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா 4 இடத்துல இருக்கு. வேளாண் என்ன செய்யணும், இன்னும் நல்லா நீங்கள் ஆழமாக நீங்கள் படிக்கணும், கருத்துக்களை சொல்லும்போது. ஏன்னா லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கு. அப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஆண்கள் மாநாடுல எல்லாருக்கும் நடந்தது. அதாவது இன்றைக்கு தான் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா ஆண்கள் கூட்டம், பெண்கள் கூட்டம், வாலிபர் கூட்டம், யூத் கூட்டம், சிறு கூட்டம் பிரிச்சு நடக்கிறோம். அன்னைக்கு பார்க்கும்போது ஆண்டவர் அப்படியெல்லாம் குடும்பமாக எல்லாருமே எல்லாரும் தான் அங்கே கலந்து கொண்டாங்க. புருஷருக்கு மாத்திரம் 5000 பேர். கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா வேதாந்தர்கள் சும்மா ஒரு 15000 பேர் அங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆண்டவர் அந்த 5, ஆனால் அதில் ஒரு பெரிய முக்கியமான என்னன்னா அந்த சிறுவன், அது ஒரு பையன், ஒரு ஆண், அந்த இடத்துல அவன் தான் என்ன செய்யறான், அந்த இடத்துல அங்கே அந்த காரியத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். பொதுவாக ஆண்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கொடுக்க பழக்கம் என்ன செய்யும் உண்டு, அதிகமாக பார்க்கணும். ஏன்னா அது அக்கா சொன்னாங்க, பெண் பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் தான் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது சொன்னாங்க. ஆனால் நான் தெரிஞ்ச அளவு என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வேலை பார்க்குற இடம், நம்ம பழகிற இடத்துல பார்க்கும்போது ஆண்கள் அந்த ஒரு மனப்பான்மை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சரி, இப்போ ஒரு 5 பேருக்கு கொஞ்சம் ஆண்கள் இருக்காங்க ஆஃபீஸில், ஒரு டீ வாங்கினா இன்னைக்கு ஒருத்தர் கொடுப்போம், 5 பேருக்கு சேர்த்துலாம் வளரணும் சாப்பிடும். ஆனால் அந்த பெண்கள் வந்து அப்படி கிடையாது. ஒரு லேடியாக இருப்பாங்க ஆஃபீஸில், இல்லை ஒரு 5 பேர் இருந்தாலும் கரெக்டாக கணக்கு வச்சுருப்பாங்க. இன்னைக்கு அவன் கொடுத்தா, இன்னைக்கு நாளைக்கு அவன் கொடுத்தா, அவன் இத்தனை ரூபாய்க்கு சாப்பிட்டா, அந்த அளவுக்கு என்னென்ன சாப்பிட லிஸ்ட் போட்டு சண்டையே வந்து நிறைய பிரச்சனைகள். அப்படி பார்க்கும்போது ஆண்கள் தான் அந்த விதத்தில் வந்து சிறப்பாக இருக்காங்க. ஆனாலும் அந்த மிக அழகாக எதிர்த்து அநேக காரியங்களை வந்து அதை சொன்னாங்க. நம்ம கடைசியாக அவங்க நேரம் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா இன்னும் நமக்கு 2 நிகழ்ச்சிகள் இருக்கிறது. எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆகிடுங்க, சோர்வாகிடுங்க. பார்க்கும்போது 1.5 மணி நேரம் ஆகிடுது. உங்களுக்கு இந்தியா பார்க்கும்போது அநேக காரியங்களை நம்ம என்ன செஞ்சோம், வேதத்துக்கு அழகாக சொன்னாங்க. அதனால எங்கள் சகோதரிகள் 3 பேருமே பெண்களாக சேர்ந்தவர்கள் சொல்லி நேர வேதத்தில் பார்க்கும்போது நிறைய காரியங்கள், ஒவ்வொருத்தரும் அநேக காரியங்கள் செஞ்சாங்க, சொன்னாங்க. நான் தெரிந்த காரியம், தெரியாத காரியங்கள் அநேக காரியம் உடனே சொன்னாங்க. இவங்களுக்கு மருத்துவம் செஞ்சாங்க, ஆண்களே சொல்லி அவங்க ஆண்களுடைய சிறப்புகளை குறித்து மிக அழகாக சொன்னாங்க. இப்போ பார்க்கும்பொழுது அங்கே ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்கள் மாத்திரமல்ல, 2 பேருமே என்ன செஞ்சிருக்காங்க, 2 பேரை குறித்தும் அழகாக சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதலாவது பிள்ளைகளை வளர்க்குறது அப்படின்னா பொறுப்பு முதல்ல யார்கிட்ட இருக்கு, பெண்கள் தான். அதில் என்ன செய்ய முடியாது, இல்லை சொல்லி முடிக்கலாமா, அதுக்கு நீங்கள் முடிக்க தெரியுமா. பொதுவாக நான் பார்க்குற எல்லாரும் அலசி ஆராயும் பொழுது பிள்ளைகளை வளர்க்குறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. நான் ஃபஸ்ட்டு யார்கிட்டையும் சொல்றது போல அதை அந்த வளர்க்குறது அந்த இது வந்து பார்த்தோம்னா இயற்கையாகவே கடவுள் என்ன செஞ்சிருக்காரு, அந்த பெண்களுக்கு அந்த பண்பை செஞ்சிருக்காரு கொடுத்து. அதாவது சொல்லுவாங்க மாதா இதா குரு அன்புற தேவன். அதான் மாதா அதான் தாய் தான் அன்பு அப்படின்னு உலகம் சொல்லும்போது சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் எதற்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய நேரத்தில் பெண்கள் ரொம்ப தியாகம் பண்ணுவாங்க. பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு பார்த்தோம்னா பெண்களை போல என்ன செஞ்சுக்க மாட்டாங்க, யாருமே தியாகம் பண்ண முடியாது, ஆண்களால் முடியாது அந்த அளவுக்கு. எதுக்கு அப்படின்னா நல்லா தூங்கியிருப்பாங்க, நல்லா ஃப்ரீயாக இருந்திருப்பாங்க. அந்த கல்யாணம் முடிஞ்சு அந்த திருமணத்துக்கு பிறகு பார்த்தோம்னா அந்த குழந்தைலாம் பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நல்லா தூங்கியிருப்பாங்க, நல்லா ஜாலியாக இருந்திருப்பாங்க. அந்த குழந்தைலாம் பிறந்த பிறகு திடீர்னு குழந்தை என்ன செய்யும், நைட்டு அழுவது நம்ம ஆண்கள் என்ன செய்வாங்க, அதை பற்றி என்ன செய்வாங்க, எதுவுமே அதாக தூங்குவாங்க. நான் என்ன செஞ்சேன், வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி படுத்துவாங்க. ஆனால் பெண்கள் அந்த சத்தத்தை கேட்ட உடனே என்ன செய்வாங்க, ஒரு சவுண்டு வந்ததுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, உடனே எழுந்திரிச்சு அந்த குழந்தைக்கு என்ன வேணும், பால் வேணுமா, என்ன வேணும், இல்லை அந்த யூரின் போயிட்டானா, இல்லை அந்த அவனை க்ளீன் பண்ணணுமா, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உடனே எழுந்திருப்பாங்க. ஒருவேளை அது வரைக்கும் கூட அந்த பெண்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, அதே போல தான் எழுந்திருப்பாங்க. அந்த பிள்ளை குழந்தை அப்படி வரும்பொழுது அந்த தியாகம், அந்த மனநிலை அந்த பெண்களை இருக்கிற மாதிரி வராது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதே போல் நம்ம வீட்டில் பார்த்தோம் நிறைய வேலைகள் பெண்கள்லாம் செய்கிறாங்க. அக்கா சொன்னாங்க வீட்டில் நிறைய இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா வேலைக்கு போகிற பெண்களும் என்ன செஞ்சுருக்காங்க நிறைய பேர். அவங்க
அப்போ குடும்பத்துக்காக நம்மளுடைய குடும்பத்துக்காக என்ன தியாகம் பண்ணி எல்லாம் செய்கிறாங்க. நம்ம பிள்ளைகளை வளர்க்குறதுலையும் நம்ம பிள்ளை நல்லா வரணும், சமுதாயத்தில் நம்ம பிள்ளைங்க 4 பேர் பிள்ளை மாதிரி என்ன செய்யணும், ஒரு நம்ம பேர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு விரும்புவாங்க. அது மாத்திரம் இது பார்க்கும்போது பிள்ளைங்களை குளிப்பாட்டுறது எந்த வீட்லையாவது ஆண்கள் குளிப்பாட்டுங்களா? சின்ன பிள்ளைங்க ஐயோ அண்ணன் குளிப்பாட்டிருக்காங்க பாவம், மற்ற யாருமே கைவிடல, அங்கே அவங்க இருக்கும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்போவும் குளிப்பாட்டுறாங்க. ஏன்னா என்ன சின்ன பிள்ளையா இருக்கும் அந்த பிள்ளைய அழகாக குளிப்பாட்டுறது, அந்த பிள்ளைங்க ட்ரெஸ் போட்டு விடுறது, அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பெருமையாக செஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன். அண்ணன் நல்லா செஞ்சுருக்காங்க, பரவாயில்ல. அவங்க தியாகம் அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு, நம்ம குழந்தைய நம்ம நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு அது செஞ்சுருக்காங்க, சிறப்பு. ஆனால் அந்த பெண்கள் அது இயற்கையாகவே அந்த பண்புகள் இருக்கணும், நம்ம பிள்ளையை நம்ம அழகுபடுத்தணும், நம்ம பிள்ளையை நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் அந்த உணவு கொடுக்குறது, பிள்ளைக்கு கரெக்டாக நேரம் சாப்பாடு கொடுக்குறது, இப்படியெல்லாம் பார்க்கும்போது நிறைய காரியங்களை என்னது பெண்கள் யார் பண்ணாலும் வேதத்தில் பார்க்கும்பொழுது அநேக ஸ்திரீகளை குறித்து அழகாக அண்ணன் சகோதரர்கள் சொன்னாங்க. எல்லாம் இப்படி பார்க்கும் பொழுது ஒருவேளை நம்ம நினைச்சு பார்ப்போம், அப்போ பெண்கள் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது இந்த உலகம் ஏங்க நம்புறேன். ஏன்னா அவன் பெண்கள் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாதனை. ஏன்னா மனிதனை உருவாக்கவே அந்த பெண் தான் உருவாக்குறாங்க, பிள்ளையை உருவாக்குறது. அந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவமாக இருக்காங்க. ஆனால் பார்த்தோன்னா ஆண்களை என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே எங்களுக்கு சொல்ல முடியாது. ஆண்கள் பிள்ளை வளர்க்க என்ன செய்ய முடியாது, பங்கில் பெண்கள் மாத்திரம் தான் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னாங்க, எங்கள் ஊரில் பார்த்தோம்னா ஒரு ஊரில் இல்லை இப்போ தெரிந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அருமையான ஒரு குடும்பம் உண்டு. அவங்க என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய பிள்ளை பையன் வந்து அவங்க அம்மா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க. செல்லம் ரொம்ப சொல்ல பையன் என்ன செஞ்சாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அவனுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ நாட்கள் பார்ப்போமா என்ன செய்யும், அதுக்குள்ள ஃபஸ்ட்டு சின்ன அளவில் எனக்கு ஒரு கதை கூட நம்ம படிச்சிருப்போம், அவ்வளோதானே. அதையும் வந்து அவன் நான் உண்மை சம்பவம் நான் வந்து ஒரு சேலை எடுத்துருந்தான் தெரியாமல் திருடிட்டு வந்தேன் ஒரு இடத்துல. அப்போ அவங்க அம்மா அந்த படிச்சதை நல்லா செஞ்சுட்டாங்க, அதை வாங்கி எடுத்துட்டாங்க. பையன் நம்மளுக்கு ஒரு சேலை கொண்டு தான் வச்சுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு தான் எடுத்துட்டாங்க, வச்சுட்டாங்க, நல்லா இருந்துச்சு. அதே போல் அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியமாக செஞ்சுட்டு வந்தோம். ஆனால் நாளைக்கு அதே அந்த பையன் வளர ஒரு ரொம்ப பெரிய அளவில் என்ன செஞ்சுட்டாங்க, திருடனாக மாறிட்டாங்க. ஏன் அப்படின்னு அந்த தாய் அந்த பாசம் அன்பு வந்து என்ன செஞ்சிடனா, பிள்ளை என்ன செய்யாது, பிள்ளை செய்யறது குற்றம் என்ன செய்யாது தெரியாது. நம்ம பிள்ளை தான் செய்யட்டும் இல்லை, நமக்கு கஷ்டம் இருக்கும் பையன் இப்படி செய்யறாங்க, ஆனால் அதை செய்யக்கூடாது, இது தப்பு அப்படிங்கிறது சொல்றது இல்லை, நிறைய பேர் சொல்றது இல்லை. அப்போ அந்த பையன் பெரிய அளவில் அதை பார்த்தோம் அப்படின்னா திருட்டு வழக்கெல்லாம் இதாகி அவன் ஜெயிலெல்லாம் இருந்து பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்போ பார்க்கும்பொழுது எதுக்கு சொல்றேன்னா, அப்போ ஆண்கள் வந்து பார்க்கும்பொழுது குடும்பத்துக்காக குடும்பத்தில் இல்லை, பிள்ளைகள் கூட இல்லை, ஆனால் ஆண்களுடைய மனசும் அவங்களுடைய எண்ணம் சிந்தனை செயல் அவங்க வேற அவங்க எல்லாம் அவங்க நினைவு எல்லாமே எது இருக்கும் அப்படின்னா, அவன் தூரத்தில் கூட இருந்தால் கூட எப்பமா பிள்ளைங்க வந்தால் கூட அந்த பிள்ளைங்க மேலே அவங்க மனசுக்குள்ள என்ன உண்டு, அந்த ஒரு பாசம் உண்டு. அதோட பெண்கள் வந்து வெளியே சொல்லிடுறாங்க, ஆனால் ஆண்களால் என்ன செய்ய முடியாது, அவங்க அதை சொல்ல மாட்டாங்க, அதை வெளியே காட்ட தெரியாது. ஆனால் ரொம்ப அதிகமாக பிள்ளைகளை அவங்க நினைச்சு மனசுக்குள்ள நேசிக்கிறது உண்டு. அப்போ அப்படி அது போல வேதத்தில் பார்க்கும்பொழுதும் அநேக காரியங்கள் செஞ்சோம். அவங்க பார்க்கும்பொழுது 2 பேருமே நிறைய காரியங்கள் சொன்னாங்க. பார்க்கும்போது இஸ்ரவேல் தேசத்துக்கு அந்த பெண்ணை வந்து அதை சொன்னாங்க நாகமான். ஒருவேளை அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாது ஆண் வளர்ந்தாங்களா பெண் வளர்ந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குறிப்பிடப்படவில்லை. அவங்களாம் ஒரு கெஸ்டிங் அடைஞ்சிட்டாங்க, அந்த ஆண் இல்லை பெண்ணுன்னு சொன்னாங்க. ஒருவேளை ஒரு பெற்றோர் ஆணும் பெண்ணும் 2 பேருமே என்ன செஞ்சிருப்பாங்க, கண்டிப்பாக 2 பேருமே நல்லபடியாக சேர்ந்து வளர்த்தாதான் என்ன செய்ய முடியும் அந்த பிள்ளை கண்டிப்பாக. ஒருவேளை அம்மா மாத்திரம் நல்லா வந்து ஒரு அப்பா கெட்டவங்க அப்படி இல்லை, அப்பா நல்லா வந்து அம்மா கெட்டவங்க இல்லை, 2 பேருமே என்ன இருக்கலாம் நல்ல ஒரு 2 பேருமே பிள்ளைக்கு நல்ல காரியம் என்ன செஞ்சுருக்கலாம், போதிச்சிருக்கலாம். ஒருத்தர் நல்லது கொடுத்துட்டு இன்னொரு கெட்டது கொடுத்தா பிள்ளை என்ன எடுத்துக்கும் தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட அடிமையாக வந்த சூழ்நிலையில ஒருவேளை நல்லா இருக்கும் பொழுது அம்மா சொல்றது அந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கும் கேட்டுருக்கலாம். ஆனால் அடிமையாக வந்த இடத்துல அப்பா சொல்ல நினைப்பு வந்திருக்கும், தப்பா சொல்லிடலாம். ஆனால் இந்த பிள்ளைக்கு அப்படி இல்லை. அப்போ நான் 2 பேரும் அவங்க பெற்றோர் அந்த பிள்ளை என்ன செஞ்சுருக்காங்க அருமையாக வளர்ந்துருக்கேன். அது போல இன்னொரு சம்பவம் அதில் அழகாக சொன்னாங்க, அந்த 5 மீன் அதுவும் அதே போல தான் புருஷர்கள் இருந்தாங்க ஸ்திரீகள் இருந்தாங்க. இப்போ அந்த பிள்ளை அங்கே கொடுத்து அப்போ அந்த வளர்ப்பு வந்து 2 பேருமே பங்கு இருக்கு. இப்போ அதுக்காக ஆண்கள் மாத்திரம் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, பெண்கள் மாத்திரம் வளர்ந்தாங்க. ஏன்னா ஆண்களுக்கு பார்த்தோம்னா நிறைய பேர் பிள்ளைகள் நினைச்ச வழிவழிக்கு போகிறதுக்கு இதே சூழ்நிலை உலகத்தில் நிறைய
அப்பா இருக்கு, அப்பா நல்லா முழுவதாக இல்லாமல் இந்த பிள்ளைங்க குடும்பம் எவ்வளோ சீரழிஞ்சது, எவ்வளோ பிரச்சனை இருந்தது. அப்பாவால் தவறான உறவு இல்லைன்னா தவறான பழக்க வழக்கங்களால அப்பா பீடி பிடிக்காது, சிகரெட் அடிக்காது அப்படின்னா பிள்ளை என்ன செய்யுது தன்னால அப்பா வாங்க போச்சுருவாங்க, தன்னால என்ன செய்யுது பழகிடுது. அப்போ ரெண்டு பேருமே என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பொறுப்பு இருக்கு. இந்த தலைப்பின்படி பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமாக வளர்ப்பது அது ஆண்களா இல்லைன்னா பெண்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டுமே இன்னும் கூட அது குறைய என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ரெண்டு பேருக்குமே அதுல பொறுப்பு. எப்படி ஒரு நாணயம் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா அது எப்படி நாணயம் எந்த பக்கம் வந்து ரெண்டு பக்கம் இருக்கு. அதே போலதான் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அது அது ஆண்களுக்கு இருக்கு, பெண்கள். ஆண்கள் போது அது தாத்தா பாட்டி, ஆண்கள் போது தாத்தா அப்பா சித்தப்பா மாமா அந்த எல்லாருமே வந்துருந்தாங்க. பெண்களுக்கு அது பாட்டி அம்மா சித்தி அத்தை மாமா அத்தை அந்த பெண்கள் எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் வந்து எல்லாருக்குமே அந்த பலம் இது இருக்கு, அந்த பொறுப்பு இருக்கு. இதில் இப்போ நிறைய பேர் அம்மா என்ன சொல்றாங்க, நம்ம நல்லா வளரணும் நல்லா வளரணும். இந்த ஒரே ஒரு காரியம் வந்து நான் சொல்லி முடிக்கிறேன். நல்லா வளரணும் நம்ம சொல்லுவோம், ஆனா என்ன செய்யறது இல்லை, பெற்றோர்கள் என்ன செய்யறது இல்லை, அது மாதிரி நடக்கிறது கிடையாது. இப்போ நம்ம பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்னா நம்மளை தான் பார்க்குறாங்க. அப்போ நம்மளை பார்க்கும்போது என்னன்னா நம்ம சொல்லி வளர்க்கணும். அதே போல நம்ம பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நாம் அதை செய்கிறது பொறுப்பு எப்படி நம்மகிட்ட இருக்கு, அது பெற்றோர்கள் இருக்கு. அப்போ அந்த பொறுப்புல நம்ம நடக்கும்பொழுது நம்ம பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அதை விடாமல் பார்க்கும்பொழுது ஆனால் பிள்ளைங்களை வந்து வளர்க்கும் நிறைய நான் நினைச்ச நிறைய காரியங்கள் என் பிள்ளைங்க நிறைய காரியங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லும்பொழுது வளர்ப்புன்னு சொல்லும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைகளை தப்பு செஞ்சா அடிச்சு வளர்க்கணும். இப்போ அதை குறித்து ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனால் சொன்னாங்க சில காரியங்கள், அப்பா அடிக்கும்போது அம்மா என்ன தடுத்துறாங்க, அம்மா அடிக்கும்போது அப்பா தடுத்து அப்படின்னு வேற அழகா சொல்றது. பிள்ளைகளுடைய நெஞ்சில் என்ன இருக்கும், மதியம் ஒட்டி இருக்கும். அதை என்ன செய்யும், தண்டனையின் பிறகு அங்கே எடுத்துருக்கோம். அப்போ பாருங்க, ஒரு பிள்ளைகள் சின்ன சின்ன தப்பு செய்யலாம், செய்யும்போது என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும், அந்த முறைகளை என்ன செய்யணும், அதை கிள்ளி போடணும். அதை வளர விடக்கூடாது. சின்னதாக தப்பு செய்யும் பொழுது நம்மளுடைய பிள்ளை என்ன செய்யணும், அந்த தவறை கிள்ளி போட்டுக்கணும். அப்படி போடும்பொழுது நம்ம பிள்ளை முதிர் வயதில் என்ன செய்யணும், அதை விடாது பார்க்கும்பொழுது வேதத்தில் பார்க்கும்பொழுது நிறைய வசனங்கள் இருக்கு. அதாவது சொல்லும் பொழுது என் பிள்ளைகள் சத்தியத்தில் அதாவது உண்மையில உத்தமத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் இல்லை, எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வேதத்தில் சொல்லப்படுது பார்க்கணும். இப்போ பிரியமானவர்களை பார்க்கும் பொழுது நம்ம பிள்ளைகள் ஆண்டவர் நம்ம கரத்தில் கொடுத்திருக்கிற ஒரு பொக்கிஷம், அது ஆண்டவர் நம்மளுக்கு பிள்ளைகள் கிருபையாக ஈவாக நம்மளுடைய கையில் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பிள்ளைகளை நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பு, அதை வளர்க்கக்கூடிய பொறுப்பு அது ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கு இருக்கு, ரெண்டு பேருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லி நான் தீர்ப்பு வளர்க்குறேன். இந்த நாட்களில் கூட கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக, அவர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பிள்ளைகளும் அவருடைய சமாதானத்தை காண்பாய் அவருடைய வசனத்தின்படி பிள்ளைகள் உங்களுடைய குடும்பங்களையும் ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இதை பார்க்கும் பொழுது அதாவது அருமையான ஒரு சகோதரி சொன்னாங்க, தகப்பன் போதகத்தை என்ன செய்யாது, தகப்பன் போதகத்தை கேட்டு தகப்பன் புத்திகள் அதான் பார்க்க வீடு அவங்களுக்கு ரெண்டு பேருமே, அதாவது தகப்பனுடைய புத்திகள் தாயின் போதகத்தை என்ன செய்யக்கூடாது, நல்லக்கூடாது. பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு பேரும் சொல்றதை என்ன செய்யணும், கேட்கணும். அப்போ அது சொல்றது ரெண்டு பேருமே என்ன சொல்லணும், நல்ல காரியங்களை நல்ல பண்புகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம், நல்ல பண்புகளை நாம் பிள்ளைகளை வளர்ப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த புதிய ஆண்டிலே 2021 ஆண்டிலே ஆசீர்வதிப்பாராக, நம்மை நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அது பெருக பண்ணுவாராக. இன்னும் நிறைய நான் சொல்லணும்னு நினைச்சேன், நேரம் இல்லை. அதனால் இப்போதைக்கு நம்முடைய இந்த பட்டிமன்றத்தை இதோடு நான் நிறைவு செய்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஆமாம் முடிச்சுக்கணும்.